முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, சட்டுன்னு என் கையை தொடுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே என் அப்பன் முருகன் சொல்லிட்டாருன்ற நம்பிக்கையோடு என் கையை தொட்டாயல்லவா? கண்டிப்பா உன் குடும்பத்தை பற்றி இப்போ நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ, உன் வாழ்க்கையை பற்றி நீ இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ, அது அனைத்தையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான வெற்றியை இந்த முருகன் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். உனக்கு மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் கொடுத்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நடப்பது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அதிகமாக எதையும் யோசித்து வருத்தப்பட்டு நீ வாழ்க்கையை வீணாக்கிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அளவோட யோசனை செய். ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்கும் போது குழப்பமும் பிரச்சனைகளும் தான் மிஞ்சும். அதே நேரத்தில் அளவோடு யோசிக்கும் போது அதை எப்படி சிறப்பாக செய்கிறதுன்ற நல்ல சிந்தனைகள் உனக்குள்ளே வரும். உன் கனவுகளை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்க, உன் முன்னேற்றத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். நீ செய்த பிரார்த்தனைகள் வீண் போயிடுமோ, நாம் நினச்சது நடக்காமல் போயிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருக்க உனக்கு, என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு அந்த பயமே வேண்டாமேன் செல்வமே. யாமிருக்க பயமேன்ற இந்த முருகனின் வார்த்தைகளை நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். நீ நினச்சதை விட எல்லாவற்றையும் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீனா அதை சரியானபடி சிறப்பாக இந்த முருகன் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எந்த நிமிஷம் வேணும்னாலும் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கலாம். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. ஒவ்வொன்றாக இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறி நீ வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு அருள் செய்கிறேன் என் செல்வமே. உன் நல்ல மனசுக்காகவே இந்த முருகன் இந்த வருஷமே நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். இனி எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போலவே நடந்து உன் கனவுகள் நனவாகி ஏன் ஆசீர்வாதத்தோட நீ மிகச் சிறப்பான செல்வ வாழ்க்கையை வாழ போகிற. நீ செய்யும் நல்ல செயல்களை பார்த்து, நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை பார்த்து தான் இந்த முருகன் மனம் மகிழ்ந்து உனக்கான வரத்தையே கொடுக்க வந்திருக்கேன். என் கையை தொட்ட உனக்கு வரம் கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ விரும்பியதை விட, நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்ததை விட எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி நீ ஒருபோதும் பயப்பட வேணாம். அமைதியாக நீ இருந்தாலே என்னை நம்பி வந்த உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். நான் தான் கதின்னு என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். பொறுமையோடு இருந்தாலே உனக்கு மன நிறைவான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். கால தாமதம் ஆகிய விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் கொடுக்குறேன் என் செல்வமே. நீ எப்போதும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களை மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டினா போதும். உன்னை ஏமாற்ற நினைப்பவர்களிடமிருந்தும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களிடமிருந்தும் விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. நல்லவர்களோட நட்பு வைக்கும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையும் மனசும் நல்லபடியாக மலர்ந்து நிற்கும். உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது அனைத்தையும் கடந்து நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த முருகன் வழிகாட்டுவேன் அல்லவா? அதை புரிஞ்சுக்காம நீ ஏன் தேவையில்லாமல் குழப்பமடைந்து பயம் கொள்கிறாய்? உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் சரியான விடை கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து கவலைப்படாதே. உன்கிட்ட யாராவது வம்புக்கு வந்தாலும் சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணாலுமே கூட அதை கவனமாக தவிர்த்து விட்டு மௌனமாக செல்ல தயாராகு. நீ இப்படி அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து கடந்து போகும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சீக்கிரமாக கிடைக்கும்படி இந்த முருகன் செய்வேன். நீ பொறுமையாக என் நாமத்தை உச்சரித்தாலே போதும். எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து உன் வாழ்க்கை நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி நான் செஞ்சிருவேன். உன்னை தூக்கி விட உனக்குன்னு பெருசாக சொத்து சுகமோ ஆள் அம்பானியோ இல்லைன்னு நீ கவலைப்பட வேணாம். உனக்கான சொத்தாக
உன் அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பா உன்னால் ஜெயிச்சு வாழ்க்கையை உயர்வாக வாழ முடியும். இத்தனை நாட்கள் இத்தனை காலம் நீ சோதனை அனுபவிச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய காலம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்க போகுது. நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்க மனம் இல்லாதவர்களிடம் அதை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. நீ எப்போதும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னை சரணடைந்த உன்னை காத்து அருளி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். இந்த முருகனின் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு பாதுகாப்பை அளிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த நிமிடத்தில் இருந்து என் கையை தொட்ட இந்த நொடியிலிருந்தே இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளை நான் ஒப்படைக்க தயாராகிறேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இனி எல்லாமே சுகமாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து சேரும் என் செல்லமே. இந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கும் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்கள் உன் வீட்டில் நிகழப்போகுது. என்னை வணங்கும் உன்னை காத்து அருள் செய்து இந்த முருகன் உனக்கான ஆசீர்வாதத்தை தர தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரமாக நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கான சரியான நேரத்தை அமைச்சு உனக்கு சேர வேண்டியதை எல்லாம் யார் மூலமாகவாவது கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்துடுறேன். அதே போல் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியத்தையும் கூட நான் ஒவ்வொன்றா வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். என்னையே வணங்கும் என் அன்பு பிள்ளைக்கு இப்போது நான் தரப்போகும் வாழ்க்கை மிக பெரியதாக இருக்கும் என் செல்வமே. நீ இழந்ததை விட அனைத்தையும் 2 மடங்காக உனக்கு கொடுக்க போகிறேன். இந்த உலகத்தில் நல்லவங்க போல நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கு என் குழந்தைகளால் மட்டும்தான் முடியும். அப்படி இயல்பாகவே நல்ல குணத்தோட நல்ல பிள்ளையாக வாழும் உனக்கு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல நேரத்தையும் நான் உருவாக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு ஒருபோதும் கவலைப்படாதே. காலமும் நேரமும் சரியில்லாமல் இருந்ததால தான் இத்தனை காலம் உன்னை சோதனைகள் வாட்டி வதச்சுது. ஆனால் இப்போது என் கையை தொட்ட உனக்கு எல்லா சோதனைகளையும் தீர்த்து உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கி தரப்போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நீ நேசிக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக மாறலாம். சில நேரம் உன்கிட்ட அன்பா அக்கறையோடு நடந்துக்கலாம். சில நேரம் உன்னை பிடிக்காதது போல உன்னை புரிஞ்சுக்காதவங்களா உன்னை விட்டு விலகி போகலாம். எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் சுயநலமாகவே அவர்கள் இருந்தாலும் கூட நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நீ எதை எதிர்பார்க்குறியோ அதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைச்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். இடையில வந்து போகிற மனிதர்களால் உன் வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் போனாலும் நீ அதை கண்டுக்காம உன் கடமைகளை மட்டும் சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. எப்போதும் உன் கடமைகளை சரியாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றது மட்டுமே உன் நோக்கமாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் நம்பி நம்பி ஏமாந்து போகிறது இது 2வது முறையாக நடந்திருக்கு. இனிமேலாவது யாரை எந்த அளவுக்கு நம்பணுன்றதை யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த முருகன் உனக்கு நல்ல அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதை கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி நல்ல முறையில் அழகாக வாழ்கிறதுன்றதை யோசி. எதையோ இழந்தது போல யோசிச்சு எந்நேரமும் சோகத்திலும் கவலையிலும் இருக்காதே. உன் கவலையையும் சோகத்தையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். எப்போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு ஆசையை நிறைவேற்றினோம்னா அப்புறம் மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கீங்க.
இப்படி எல்லா விஷயங்களிலும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு ஆசைகளிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு நியாயமான விஷயங்களை மட்டும் என்கிட்ட வந்து சொன்னினா உன் நியாயமான ஆசைகள் அனைத்தையும் இந்த முருகன் கண்டிப்பாக ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொடுப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் அமையும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உனக்குள்ள உண்மையிலேயே நிறைய திறமைகள் புதஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ விடாமுயற்சியோட உன்னை நீயே செதுக்கிக்கிட்டு உன் திறமைகளை வெளிக்கொண்டு வா. உனக்கான நல்ல நேரம் வந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் உன் நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நனவாகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ வெற்றி சிம்மாசனத்தில் அமரப்போகிறாய் என் செல்லமே. இந்த முருகன் உனக்கு உறுதுணையாக உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எல்லா விஷயங்களையும் நிச்சயம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தே தருவேன். நீ பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெருமை வந்து சேரும். நீ பேசும் வார்த்தைகளிலும் சரி உன் வாழ்க்கையிலையும் சரி எப்போதும் அளவாக பேசு, அன்பாக நடந்துக்கோ. கோபப்படும் போது ஏழையாக இருக்கணும். அன்பு காட்டுறதுல பணக்காரனா அள்ளி அள்ளி கொடுக்கணும். நீ கோவிச்சுக்கிட்டு அல்லது என் மேலே வருத்தப்பட்டு என் கோயிலுக்கு வரலேனாலும் கூட இந்த முருகன் உன்னை தேடி மறுபடியும் மறுபடியும் உன்னை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற அத்தனையும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தி தர்றேன். சில உறவுகளுக்காக நீ எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்க, உதவி செஞ்சுருக்க, அவங்களுக்காக கஷ்டப்பட்டு போராடி இருக்க. ஆனால் நீ செஞ்ச நல்லது எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க இல்லையா? உன்னை மறந்தவர்களை நீயும் மறந்து கடந்து போ. அவங்களுக்காக நம்ம அவ்வளோ செஞ்சோமே, அவங்க மறந்துட்டாங்களே நீ உட்காந்து வருத்தப்படுறதுலையும் யோசிக்கிறதுலையும் எந்த பிரயோஜனமோ பிரதிபலனோ கிடையாது. அதனால் நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட இருக்கிற உறவுகளோட வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ தயாராகு. வாழ்க்கையில் கவலைப்படுறதுன்றது அர்த்தமற்ற தேவையற்ற விஷயம்ன்றத இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டதானே? வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டாடி மகிழணும். கவலைங்கிறது ஒரு சிறை. அந்த கவலைங்கிற சிறைக்குள்ள உன்னை நீயே போட்டு அடைச்சி வச்சுக்க கூடாது. கவலைகளை இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சி அடைய மறந்துடாதே. எப்போதும் உற்சாகமாக இரு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படியும் நீ மன நிம்மதியோடு வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் மனதின் இறுக்கங்களை தளர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு தேவையான பண உதவி என் மூலமாக நிச்சயமாக உன்னை வந்து சேரும். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு உனக்கு தெரியுமல்லவா? என்னை நம்பி என்னிடம் கையேந்து நிற்கக்கூடிய உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை காப்பாற்றி நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பாசத்துக்கும் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நான் பெற்றெடுக்காத என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படாம தைரியமாக உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. இந்த அப்பாவை நம்பும் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிடாமல் உன்னை கௌரவப்படுத்தி காப்பாற்றுவேன். நீ தைரியமாறு. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு நீ நடந்து போகிற பாதை உனக்கு சரியானதாக இல்லாமல் கல்லும் முள்ளும் நிறைஞ்ச பயணமாக கஷ்டத்தை தரும் வாழ்க்கையாக இருந்தாலும் நீ தனிமையில் தவிப்பதால் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை பாதையை மலர்பாதையாக மாற்ற போகிறேன். ஒவ்வொரு நாளும் இனிமே நான் உன் கூடவே இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ பெருவாழ்க்கையை வாழலாம். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். இந்த கந்தன் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாதுன்றதை புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன், தனிமையை கொடுக்குறேன்னா அதுக்கு காரணம் உன்னையும் உன்னை சுற்றி உள்ள துரோகங்களையும் நீ அடையாளம் கண்டுக்கணுன்றதுக்காக தான். எப்போதும் நல்லதையே நினச்சினா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களாக இருக்கேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காது. கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து போனாதான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நீ கஷ்டப்படும் போதும் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த முருகன் நான் அல்லவா உன் கூட இருக்கேன். அப்புறம் என்ன, எல்லாமே சரியாகி கண்டிப்பாக நீ சுகமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். என் பாதம் நாடி என்னை தேடி வந்திருக்க உன் முகத்தில் இருக்கும் வாட்டத்தை போக்கி வருத்தத்தை நீக்கி
நீ கேட்ட வரத்தையே உன் கைகளில் கொடுத்து அருள் புரிய போகிறேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன் செல்வமே. அடுத்தவங்க சம்பாதிச்சதை வச்சு சுகமாக வாழக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக நீ இல்லாமல் தன் உழைப்பின் மூலமாக உன் சுய முயற்சியின் மூலமாக உன் எதிர்கால வாழ்க்கையை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக வாழணும்னு ஆசைப்படுற. கண்டிப்பாக புத்திசாலியாக சுய முயற்சியால் திறமையால் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு இந்த முருகன் துணையாக இருந்து எல்லா காரியங்களிலும் உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். என்னை நாடி வந்த உன்னை இனி ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் பல முடிச்சுகள் விழத்தான் செய்யும். அந்த முடிச்சுகளை நீ பக்குவமாக எடுக்கணுமே தவிர உனக்காக யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. நீயே முயற்சி செய்யும்போது எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுவேன்.